நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலும் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்கிறவர். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் எப்போதுமே சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கி நாம் யாரை நோக்கி கூப்பிடுறோம் தெரியுமா? இன்றைக்கி மனிதர்களை நம்பி, மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி, மனிதருடைய பேச்சை நம்பி, மனிதருடைய செய்கைகளை நம்பி, மனிதருடைய பார்வையை நம்பி, அவர்களை நாம் நம்பி 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 ஏமாந்து போகிறோம். நிறைய நேரங்களில் இவங்க எனக்கு போதுமானவர்கள், இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், இவர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள், இவர்கள் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருப்பார்கள் என்று சொல்லி அநேகரை நம்பி நாம் ஏமாந்து போகிறோம். நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி, சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையில் ஏற்றம் வரும், இரக்கம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், உபத்திரவம் வரும், போராட்டம் வரும். எப்பேற்பட்ட சூழ்நிலை, இந்த அவமானம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி எந்த சூழ்நிலையிலும் நான் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் கர்த்தரை. இன்றைக்கி நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் நமக்கு சொல்லியிருக்கிறான். ஆனால் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்ம நிறைய நேரங்களில் நம்ம மனிதர்களை தான் நோக்கி பார்ப்போம். நம்மை விட உயர்ந்தவர்களை நோக்கி பார்ப்போம். இல்லை என்றால் நமக்கு அன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்பி அவர்களை நோக்கி பார்ப்போம். அப்படி நாம் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் வெட்கம் அடைவோம், நாம் தோல்வி அடைவோம், ஒரு நாளும் முன்னேற்றம் இருக்காது. ஆனாலும் கூட ஆண்டவர் இங்கே சொல்கிறார், கர்த்தரை நோக்கி. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி. இந்த உலகத்தில் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என் அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கலம் என்று சொன்னால் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நபர் பாதுகாப்பான இடத்துல போய் சேர்வது அடைக்கலம். அதே நேரத்தில் ஆதரவே எனக்கு இல்லை, எனக்கு ஆதரவாக இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி அந்த ஆதரவானவரிடத்தில் அடைக்கலம் பெறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அடைக்கலமான தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் அடைக்கலமாக இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளிலும். ஆனால் இன்னைக்கு மனுஷன் எல்லா சூழ்நிலையிலும் அடைக்கலமாக இருப்பானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஆதரவு தர முடியாது, தஞ்சம் தர முடியாது, நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். எடுத்து வாசிப்போம், இந்த அடைக்கலமான தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. உபாகமம் 33:27. அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். இந்த அநாதி தேவன் என்று சொன்னால் நம்மை முடிவு காலம் வரைக்கும் அவருக்கு முடிவே இல்லை. அவர் இந்த உலகத்தை துவக்கினவர், இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கினவர். எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு.
மனுஷனா இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு அதிகாரி என்று சொல்வோமானால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அதிகாரத்தில் இருப்பார்கள், அதற்கு ஒரு முடிவு உண்டு. நம்மை பெற்றவர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம்தான் நம்மோடு கூட இருப்பார்கள். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் நமக்கு அடைக்கலமாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட வருடங்கள் அடைக்கலமாக இருப்பார்கள். நமக்கு துணையாய் கொடுக்கப்பட்டவர்கள் அடைக்கலமாக இருப்பார்கள் என்று நாம் நம்பியிருப்போம். ஆனால் அவர்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நமக்கு அடைக்கலமாயிருப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். இந்த அநாதி தேவன் என்றால் முடிவில்லாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு எந்த முடிவும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் முடிவில்லாத ஒரு தேவன், முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை உடைய நம்முடைய தேவன். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நிறைய நேரங்களில் உட்கார்ந்து யோசிக்கணும். ஒருவேளை உங்களை பார்த்து சொல்வார்கள் நிறைய பேர், இவங்களுடைய ஆட்டம் ஒரு நாள், இவர்களுடைய ஆதிக்கம் ஒரு நாள் முடியும் என்று சொல்லி. ஆனால் நிச்சயமாய் நான் சொல்வேன், அவரை நாம் அடைக்கலமாய் பெற்றிருக்கிறபடியால், அந்த முடிவில்லாத தேவனை நாம் அறிந்திருக்கிறபடியால், அந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியால் ஒரு நாள் நமக்கு என்ன வராது, முடிவே வராது. அந்த அடைக்கலமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, சத்துருக்களில் இருந்து நம்மை விலக்கி மீட்டு கொள்கிறாரா. அந்த அநாதி தேவன் அடைக்கலமானவர் நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்களை நம் முன்னின்று விலக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுது அநாதி தேவன் அடைக்கலமானவர். சத்துரு நம்மை நினைப்பான், இவர்களுக்கு கேட்க யாரும் இல்லை, அடைக்கலம் கொடுக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த அடைக்கலமான தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறபடியால், அரணாய் இருக்கிறபடியால் அவர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள விடமாட்டேன், நான் முன்னின்று அவனை துரத்தி விடுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இரவு வேளையில் நான் சத்துருவின் பிடியில், சாத்தானின் வல்லமையில், பிசாசின் போராட்டத்தில் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலை, இத்தனை காலம் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அநாதி தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வோமானால் கர்த்தர் நமக்கு அந்த அடைக்கலமாக இருப்பார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 37:39. சங்கீதம் 37:39. இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலாம். ஆமென். இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இன்னைக்கு இக்கட்டு வரும்போது நாம் அடைக்கலம், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னல, அடைக்கலம் என்று சொல்லி ரொம்ப நல்லா பழகியிருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப உறவின் முறையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்வார்கள். அது எந்த அளவு என்று சொன்னால் அவர்களால் முடியும் மட்டும். ஆனால் முடிவில்லாத நம்முடைய அநாதி தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால், எல்லா காலத்திலோ, எல்லா இக்கட்டிலோ, எல்லா சோதனையிலோ, எல்லா விதமான கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலோ நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரே அவர்களை என்ன செய்வார், விடுவிப்பார். அவரே அவர்களுக்கு உதவி செய்வார். அவரே அவர்களுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அந்த அடைக்கலமான தேவன் இக்கட்டு காலத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது, ஐயோ அவ்வளவுதான் நாங்கள் முடிந்து போயிட்டு என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. ரீகரவா. ஆனால் ஒரே ஒரு மகள் ஆண்டவரால் உதவி செய்ய அவளை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மனிதர்கள் மூலம்தான் கர்த்தர் கிரியேட் செய்வார். ஒருவேளை நேரடியாய் வந்து உதவி செய்வார், மனிதர்கள் மூலமாய் உதவி செய்வார், வேத வசனங்கள் மூலமாய் உதவி செய்வார், மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்க பண்ணி நமக்கு அடைக்கலம் கொடுப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மகள் எங்களுக்கு அடைக்கலமாய் மாறினார். கர்த்தர் அவளை அடைக்கலம் கொடுக்க வைத்தார். இக்கட்டு காலம் அது. அந்த இக்கட்டு காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தார். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அவர் இல்லைன்னா நீங்களும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தர் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான். இயேசு கிட்ட வருகிறவர்களுக்கு தான் அடைக்கலம் உண்டு. அந்த கல்வாரி நிழலுக்குள்ள யாரெல்லாம் வருகிறோமோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அடைக்கலமானவர். அடுத்ததாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 59:9.
சங்கீதம் 50. தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். யார் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்றால் தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராய் நாம் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஒரு பெரிய மோதிரி கரவா உயர்வை நமக்கு கட்டளையிடுவார். தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்தில் எத்தனையோ உயர்வுக்கான காரியங்கள் இருந்தாலும் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் நம்முடைய தேவன் தான். சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீழான நிலைமைக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்த போதெல்லாம் அவருக்கு உயர்வை கொடுத்தது இந்த அடைக்கலமான கர்த்தர் தான். இந்த அநாதி தேவன் தான் அவருக்கு அடைக்கலமாய் இருந்ததுனால தான் அவர் அழகாய் சொல்கிறார், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அதே சங்கீதம் 91:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கோட்டை. ஆமென், ஹல்லேலூயா. கோட்டை என்றால் மதில் சுவர், அரண், பாதுகாப்பு. இன்னைக்கு நாம அடைக்கலமா அவர்கிட்ட வந்துட்டோம், நம்மை தேவன் பாதுகாக்கிறார். இப்போ என்ன செய்யறார்னா சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறனா சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இந்த கோட்டையாய் யாரும் உள்ளே நெருங்க முடியாதபடி, யாரும் கண்ணை வைக்க விடாதபடி, யாரும் இவர்கள் மேல் அம்பு எய்ய விடாதபடி கர்த்தர் எப்படி இருக்கிறார்னு சொன்னா சுற்றிலும் கோட்டை, எதிரிகள் வந்து தாக்கக்கூடும் என் பிள்ளைகளை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கோட்டையா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை கண்மணியை போல் காக்கிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவர். இந்த கோட்டையா இருக்கிற தேவன் எப்படி காக்கிறார் தெரியுமா? இரவும் பகலும் தூங்காமல். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த தூங்காமலும் உறங்காமலும் பாதுகாக்கிற தேவன் எந்த சத்ரு உள்ளே நிலையாதபடி நமக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எதிரிகள் நம்மை தாக்க கூடாது, ஏதோ தூரத்தில் இருந்து கூட என் பிள்ளையை தாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி மதில் சுவராயிருந்து கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, அவை எல்லாம் எப்படி காவல் காக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பலாயிரம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி நம்மை காக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் காக்கிறார் தெரியுமா? நீங்க போகும்போது காக்கிறார், திரும்பும் போது காக்கிறார், போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கோட்டை. ஐயா, கோட்டை என்றால் ஒரு இடத்துல நம்ம அடைக்கலமாக இருக்கும் பொழுது, ஒரு இடத்துல 4 சுவர்களுக்குள் இருக்கும் பொழுது தானே நமக்கு பாதுகாப்பு என்று சொல்வீர்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நான் அடைக்கலம் என்று சொல்லி, தஞ்சம் என்று சொல்லி, அவர்தான் என் ஆதரவு என்று சொல்லி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா அவர்தான் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணித்த போது அவர் என்னை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார், போக்கிலும் மரத்திலும் கூட. இன்னைக்கு வெளியே நம்ம போனால் எத்தனை ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது தெரியுமா? நாம் வீடு போய் சேர்வது நிச்சயமா என்று சொன்னால் அது தேவனுடைய கரமாய் தான் இருக்கணும். தேவனுடைய கரத்தில் நாம் இருந்தால்தான் நாம் வீடு போய் சேர்வது நிச்சயம். அப்பேற்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறபடியால் அவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். தேவதூதர்களுக்கு கட்டையிட்டு முன்னும் பின்னும் என் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், என்னை அடைக்கலமாய், என்னை தஞ்சமாய், நான் தான் ஆதரவு என்று சொல்லி என் பிள்ளை வந்துவிட்டது, ஆகையால் நான் அவர்களுக்கு கோட்டையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதோடு விடவில்லை, அவரே என் தேவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த அளவுக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வேறொரு தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால் யாவும் முடங்கும் நாமம் ஒரே ஒரு நாமம் தான். கர்த்தரை அல்லாமல் வேறே ஒரு நாமம் நமக்கு இல்லவே இல்லை. அந்த நாமத்தை அவர் நம்பி இருந்தபடியால் தான் அவர் சொல்கிறார் என் தேவன். என்று சொன்னால் தாவீதை ஒரு இடத்துல கூட கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. எந்த ஒரு ஆபத்து வந்த போதிலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், கோலியாத் வந்தான், சிறு பையனாக இருந்தான், அவன் நினைத்தான் இவனை ஒரே அடியில் அடித்து வீழ்த்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஏனென்று சொன்னால் அவன் சொன்னான், நீ நிந்திக்கிற என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய பிள்ளையாய் அவன் யுத்தத்தில் இறங்கினான். அவரே என் தேவன் என்று சொன்னபடியால் அந்த தேவன் அவனை கைவிடவே இல்லை.
அவனை கைவிடவே இல்லை. அதே போல சவுலுக்கு முன்பாக ஓடி 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 ஒளிந்த போதெல்லாம் என் தேவன் நீரையா. ஒரு நாள் அந்த தேவனை குறித்து அவன் ஒரு தூசணமான ஒரு வேண்டாத வார்த்தைகளை சொல்லல. என் தேவன் என்று சொல்லி அவரை அறிக்கை பண்ணினான். அப்சலோம் துரத்தி கொண்டிருந்தான். சொந்த மகன் அவனை துரத்தி துரத்தி எப்படியாவது கொலை செய்து அந்த பதவியில தான் அமர வேண்டும் என்று சொல்லி அப்சலோம் அவனை துரத்தி கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் தான் சிமேயி அவனை பார்த்து தூசிக்கிறான். அப்ப அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், என் தேவன் அவனை பேச வைத்திருக்கிறார், என்னை கேட்க வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும், கர்த்தர் ஒருவேளை என்னை அந்த அவன் தூசித்த வார்த்தைகளுக்கு சரியாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தம் தேவன் மேலே அவன் நம்பிக்கையாய் இருந்தான். என் தேவன் என்று சொல்லி வந்த ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த இரவில் நீங்கள் நினைக்கலாம், நான் அவர்தான் என் தேவன் என்று சொல்லி வந்தேன். என் வாழ்க்கையில் நடக்கிற எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை தலைக்குடிவுகள், இதெல்லாம் என்னை விட்டு நீங்குமா என்று சொன்னார். ஆண்டவர் சங்கீதக்காரன் தேவன் என் தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்ட போது கர்த்தர் எந்த இடத்திலாவது சங்கீதக்காரனை தாவீதை கைவிட்டாரா? ஒரு இடத்திலும் கைவிடவில்லையே. துன்பங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, ஓடி ஒளிகிற சம்பவங்கள் நடந்தது, நாடு விட்டு நாடு போகிற சூழ்நிலை வந்தது. சிங்கங்களின் கெபிகளிலோ காடுகளிலும் மேடுகளிலோ வனாந்தரத்திலும் அலைந்து திரிந்த சூழ்நிலைகள் வந்தது. அப்பத்துக்காக கூட எங்கே கிடைக்கும் என்று பசியோடு அலைந்த நிலைமை இருந்தது. ஆனாலும் தேவன் அவனை போஷித்து அவனை விடுவித்து அவனை பாதுகாத்து நடத்தினார் அல்லவா? அவன் தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் உங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் தான் இதுவரை நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறீர்கள். ஜீவன் தப்பி பிழைத்ததற்கு காரணம் அவரே என் தேவன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டீர்கள், பார்த்தீர்களா? அதனால் தான் தேவன் உங்களை பாதுகாத்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தெய்வம் தாவீதின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியால் நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் என் தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் நிறைவான பலனை கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாதபடி நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நீர் என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எவ்வளோ அழகா ஆண்டவருடைய மேலே ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, அசையாத ஒரு நம்பிக்கை, யாரும் தகர்க்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை அப்படி இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கையில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். என் அடைக்கலம் என்றால், என் கோட்டை என்றான், என் தேவன் என்றான். அவன் சொன்னான், உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். யார் கேட்டாலும் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களையா? நம்மோடு அன்போடு பழகுகிறவர்களையா? இல்லை நம்மேல் கரிசனை வைத்தவர்களையா? நம்மை நோக்கி இருக்கிற பெற்றோரையா? இல்லை நம்ம பிள்ளைகளையா? இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட கணவனையா, மனைவியா? யாரை நம்பி இருக்கிறீர்கள்? நான் சொல்லுவேன் தெளிவாய் எப்பொழுதுமே, என்னுடைய வீட்டில் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளையோடும் என் கணவரோடும் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு கர்த்தர் மாத்திரம்தான். நான் நம்பி இருக்கிறவர் அவர் என்கிறபடியால் என்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். உங்களையும் அல்ல, என் பிள்ளையும் அல்ல, நான் நம்பி இருக்கிறது என் ஆண்டவராக இயேசு என்று சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை எனக்கு கொடுத்தார். நான் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களை எனக்காக யாவையும் செய்ய வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருந்தா அது நமக்கு போதும். கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்மை தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறான், என் நம்பிக்கை அவர் மேலே. ஹல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் வேற யாரையும் நம்பல, என் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக இந்த வார்த்தையில் அவன் சொல்கிறான். என் கோட்டை, என் அரண், என் பாதுகாப்பு, என்னுடைய அடைக்கலம், நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி சத்துருக்களுக்கு முன்பாக தன் தலையை உயர்த்தி நான் தான் ஆரிவிக்கரா பௌதன ரீக்கரபா ஒரு பெருமையோடு கூட, ஒரு தைரியத்தோடு
கூட அவன் அறிக்கையிடுகிறான், நான் நம்பி இருக்கிறவர் என் கர்த்தர், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் பொல்லாத சத்துருக்களுக்கு என்னை உடன்பட வைக்கவே மாட்டார், அவர்கள் கைகளை என்னை விடவும் மாட்டார். எனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்துகிற அநாதி தேவனின் அடைக்கலம், அவருடைய நித்திய புயம் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி தன்னைத்தானே அந்த தேவனுக்குள்ளாய் சங்கீதக்காரன் ஒப்பு கொடுத்தது போல இந்த இரவு வேளையில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் எத்தனை பெரிதோ சிறிதோ எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருடைய கரத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலோ இந்த செய்தியை கேட்ட அவர்கள் ஒருவேளை உம்மை அடைக்கலமாய் இதுவரை கூப்பிடாமல் இருக்கலாம் எஸ்ஸப்பா, இதுவரை கோட்டை என்று நினைக்காமல் இருக்கலாம், நீர்தான் என் தேவன் என்று சொல்லி அறிக்கையிட பயந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவர்கள் எந்த காரியத்திலே ஆண்டவரை சோர்ந்து போய் திகைத்து போய் ஆண்டவரை விடாய்த்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும். அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்மை நோக்கி கூப்பிட்டு அடைக்கலம் என்று சொன்ன ஒவ்வொருவரையும் விடுவியும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.